ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட்டர்ஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம ஆர்ஆர்பி குரூப் டியில் வந்து நார்மலைசேஷன் மார்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லா எக்ஸாமுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. கேட் எக்ஸாம் கூட இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நார்மலைசேஷன் மார்க் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் நமக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து இந்த எந்த மெத்தட் யூஸ் பண்ணி அவங்க வந்து நார்மலைசேஷன் மார்க் வந்து தர போகிறாங்க அப்படின்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சிங்கிள் ஷிஃப்ட் எடுத்துக்கிறேன், அதாவது ஏதோ ஒரு ஷிஃப்ட், ஓகேங்களா. ஸோ ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து நம்ம குரூப் டி எக்ஸாம் படி பார்க்கும்போது ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து 1.5 lakhs கிட்டே எழுதுவாங்க. நான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 lakhs கேண்டிடேட் வந்து எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து 1 lakh கேண்டிடேட் எழுதியிருக்காங்கன்னா அந்த 1 lakh கேண்டிடேட்டில் வந்து டாப் 100 மார்க் எழுதிருப்பாங்க இல்லையா. ஸோ டாப் 100 பேர் வந்து குறிப்பிட்ட மார்க் எழுதிருப்பாங்க. அவங்களோட வந்து ஆவரேஜ் மார்க். ஸோ டாப் 100ல் வந்து ஒருத்தங்க 75, ஒருத்தங்க 76, ஒருத்தங்க 77 எல்லாமே வந்து பக்கத்தில் தான் பாயிண்டில் தான் இருவாங்கன்னா டாப் 100. ஸோ அதிகமாக மார்க் எடுத்திருப்பாங்க. ஸோ சில பாயிண்டில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட வந்து ஆவரேஜ் மார்க். ஸோ அவங்க வந்து 75னா 75 மார்க் வந்து அவங்களோட ஆவரேஜ் மார்க். ஸோ அந்த ஆவரேஜ் மார்க்கை கண்டுபிடிக்கிறது தான் வந்து நார்மலைசேஷன் மார்க்கு. ஸோ இது வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக நார்மலைசேஷன் மார்க் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மொத்தம் 5 ஃபேக்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் என்னன்னா ஆல் ஷிஃப்ட், ஓகேங்களா. ஸோ ஆல் ஷிஃப்ட்டில் 2 யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஷிஃப்ட்டில் பற்றி 3 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல் ஷிஃப்ட்டில் என்னன்னா அனைத்து வகையான ஷிஃப்ட்லேயும் எக்ஸாம் எழுதிருப்பாங்க இல்லையா. அதில் வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் டாப் 100 எழுதிருப்பாங்க மார்க்கு. ஸோ அவங்களோட ஆவரேஜ் மார்க் வந்து போட போகிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 75% மார்க் வந்து ஆவரேஜ் மார்க் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். அதே மாதிரி எல்லா ஷிஃப்ட்டும் எழுதியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம டாப் 100 இதில் வந்து எல்லா கேண்டிடேட்டும், ஓகேங்களா. ஸோ அட்டன் பண்ண எல்லாரோட மார்க்கையும் ஆவரேஜ் பார்ப்பாங்க. ஸோ எல்லாரும் மார்க்கையும் ஆவரேஜ் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து மேபி நிறைய பேர் வந்து நெகட்டிவ் மார்க் எடுத்திருப்பாங்க, ரொம்ப ஒஸ்ட்டாக எழுதிட்டு. சில பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து என்ன பண்ணுவாங்க 10லேருந்து 20 அப்படிக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ சில பேர் 30 வருவாங்க, சில பேர் 40 வருவாங்க, ரொம்ப ரேராக வந்து 50, 60 அப்படி தாண்டுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மார்க்காக இருக்குது. ஸோ இவங்களோட ஆவரேஜ் பார்க்கும்போது ஆவரேஜ் கம்மியாகவே 25% தான் அப்படி கிடைக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் எழுதின ஷிஃப்ட் அப்படின்னு கொண்டு வர போகிறாங்க. ஸோ நீங்கள் எழுதின ஷிஃப்ட்டுக்கு எழுத போகும்போது நீங்கள் எழுதின ஷிஃப்ட்டில் வந்து டாப் 100 மார்க் எழுதுறவங்களோட ஆவரேஜ் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து எக்ஸாம் லெவலை பொறுத்து இருக்குது. இதுதான் நீங்கள் அசியூம் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்னன்னா நீங்கள் எழுதின எக்ஸாம் வந்து டஃப்பாக இருந்துச்சுன்னா, ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா இந்த பர்சன்டேஜ் வந்து குறையும், ஓகேங்களா. ஏன்னா டஃப்பாக இருந்துச்சுன்னா யாருமே வந்து அந்தளவுக்கு நிறைய மார்க் எடுக்க முடியாது. ஸோ அவங்களோட மார்க்கும் டாப்பரோட மார்க் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மார்க் குறையும், ஓகேங்களா. ஸோ அவங்களோட மார்க் குறைய போகுது. ஸோ அதனால் இந்த பர்சன்டேஜ் குறையும். ஸோ சப்போஸ் உங்கள் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்குது, எல்லா கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு வந்து எல்லா கொஸ்டினும் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது, நீங்கள் ஏதோ ஒரு தப்பாக இருந்தீங்க, நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் டாப்பர் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்திருக்குன்னா ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா பர்சன்டேஜ் என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதை பொறுத்து மாறப்போகுது. ஸோ இந்த பர்சன்டேஜ் நீங்கள் அதை பொறுத்து வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி யுவர் ஷிஃப்ட் ஆல் கேண்டிடேட் மார்க். அதே மாதிரி உங்கள் ஷிஃப்ட்டில் வந்து எல்லாரும் எழுதியிருப்பாங்க இல்லையா, உங்கள் ஷிஃப்ட்டில் எல்லாரும் எழுதிருக்கிறோட மார்க் பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஆல் ஷிஃப்ட்டுக்கு பார்த்த மாதிரியே உங்கள் ஷிஃப்ட்டுக்கும் வந்து எல்லாரும் எழுதுனவங்களோட ஆவரேஜ் மார்க் பார்ப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, அதை பொறுத்து வந்து மாறப்போகுது இதுவும். ஸோ உங்களோட எக்ஸாம் டஃப் பொறுத்து நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து பர்சன்டேஜை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். 25லேருந்து 15 கூட தரலாம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் பாஸ் ஆகிருப்பாங்க, அந்த மார்க் எடுத்திருப்பாங்க, ஆவரேஜ் அதிகமாக வந்திருக்கும். ஸோ 25 இன்க்ரீஸ் ஆகும். இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரா மார்க் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எடுத்த மார்க். ஸோ நீங்கள் எடுத்த மார்க் வந்து இங்கே வரப்போகுது 40% நான் சொல்லியிருக்கேன், அதாவது 100% நான் எடுத்திருக்கேன். ஸோ ரா மார்க் எப்படி கண்டுபிடிக்குது, ஸோ உங்களோட மார்க் எப்படி கண்டுபிடிக்க ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து டிஸ்பிளேஸ் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த உங்களோட மார்க்கை நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட மார்க்கை நீங்கள் பார்த்தாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம எப்படி ஃபைனல் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எப்படி போடுவாங்கன்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுதான் வந்து உங்களோட ஃபைனல் மார்க்குங்களா. ஸோ ஃபைனல் மார்க் வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னா ஆல் கேண்டிடேட்டோட டாப் 100 ஆவரேஜ் மார்க், அதே மாதிரி ஆல் கேண்டிடேட்டோட ஆவரேஜ் மார்க், அதே மாதிரி உங்கள் ஷிஃப்ட்டோட டாப் 100 ஆவரேஜ் மார்க், அதே மாதிரி உங்கள் ஷிஃப்ட்டில் வந்து எல்லா கேண்டிடேட்டோட ஆவரேஜ் மார்க், அதே மாதிரி உங்கள் மார்க் மைனஸ் உங்கள் ஷிஃப்ட்டில் எழுதின எல்லா கேண்டிடேட்டோட ஆவரேஜ் மார்க் ப்ளஸ் எல்லா ஷிஃப்ட்டில் எழுதின அவங்களோட ஆவரேஜ் மார்க். இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே கிவன் கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ அதிலேயே நான் யூஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அதில் வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோ, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து 70% கொடுத்துருந்தேன். அதாவது எல்லா ஷிஃப்ட்லேயும் எழுதுங்களோட ஆவரேஜ் மார்க் டாப் 100 ஆவரேஜ் மார்க் வந்து 70 கொடுத்துருந்தேன். அதே மாதிரி எல்லா ஷிஃப்ட்லேயும் வந்து எழுதுனா வந்து மொத்தங்களோட ஆவரேஜ் மார்க் வந்து 25 கொடுத்துருந்தேன். அதேமாதிரி உங்கள் ஷிஃப்ட்டு, ஓகேங்களா. ஸோ இதான் வந்து உங்கள் ஷிஃப்ட்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஷிஃப்ட்டில் வந்து ரொம்ப வந்து டஃப்பாக இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து கம்மியாக தான் எழுதிருப்பாங்க. அதே மாதிரி 60. அதே மாதிரி உங்கள் ஷிஃப்ட்டோட ஆவரேஜ் மார்க் வந்து ஆல் கேண்டிடேட்டோட ஆவரேஜ் மார்க் வந்து 20 உங்கள் ஷிஃப்ட்டோட அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எடுத்த மார்க் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ சப்போஸ் நாங்கள் வந்து 40 எடுத்துக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ 40 நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ 40 கொடுத்துட்டு இந்த 20 அப்படியே இங்கே வரும். ஏன்னா வந்து நீங்கள் எடுத்தவங்களோட தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் எடுத்த லெவலில் வந்து ஆவரேஜ் வந்து 20 எடுத்துருக்காங்க, நீங்கள் ஆவரேஜ் தாண்டி 40 மார்க் அதிகமாக எடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். அதே மாதிரி ஓவராலாக பார்க்கும்பொழுது 25 இங்கே வரணும். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா அப்படி நம்ம பார்க்கும்பொழுது
ஸோ 70 - 25 வந்து 45, 60 - 20 வந்து 40 ஓகேங்களா. அதே மாதிரி 40 - 20 வந்து 20 வருது. இந்த 25 அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து 20 40 அடிச்சோம்னா நமக்கு 2 கிடைக்கும். ஸோ இந்த 2 வந்து 45 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 45 டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 22.5 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ 22.5 வேல்யூ கிடைச்சிருச்சுன்னா ஸோ ப்ளஸ் 25 நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது 47.5 கிடைக்கும். அதாவது நீங்கள் 40 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 40 மார்க் எடுத்திருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸாம் லெவலில் பொறுத்து மாறும். ஸோ உங்களோட எக்ஸாமில் வந்து 60%, ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து 10% டிஃப்ரெண்ட்டாக கம்மியாகுதுன்னா உங்களுக்கு வந்து 7% இன்க்ரீஸ் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நார்மலைசேஷன் ஃபேக்டரை கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே நார்மலைசேஷன் வந்து ரொம்ப அதிகமாக தான், ரொம்ப மாறாது. ஸோ மினிமம் வந்து 5லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்கும் பட்சத்தில் 5லேருந்து 15க்குள்ளே வந்து வேரியண்ட்டாக வந்து மாறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவும் ஆவரேஜ் வந்து யாருக்கு ரொம்ப அதிகமாக மாறும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதிக மார்க் எடுத்துருக்கணும் ஓகேங்களா. ஸோ டஃப்பான கொஸ்டின்ஸில் நீங்கள் அதிக மார்க் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக பூஸ்டப் ஆகும் மார்க் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரில் வந்து டாப்பரே வந்து 60 மார்க் தான் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் ஒரு 50 மார்க் எடுத்தீங்கன்னா இந்த டாப்பருக்கு வந்து ஸோ ஆவரேஜாக எல்லாருமே வந்து 80 மார்க் எடுத்துருக்காங்கன்னா இந்த டாப்பரை வந்து 80 மார்க் கொண்டு போவாங்க. ஸோ இந்த டாப்பரை 80 மார்க் கொண்டு போகிறாங்கன்னா இந்த டாப்பருக்கு எவ்வளோ மார்க் கொண்டு வருவாங்கன்னா 20 மார்க் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டாப்பருக்கு 20 மார்க் ஆட் பண்ணும்போது ஆப்வியஸாக உங்களுக்கும் வந்து ஒரு 15க்கு மேலே வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஓவராலுக்கு நீங்கள் பக்கத்தில் வந்தால் உங்களுக்கு 15 மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டஃப்பான கொஸ்டின்ஸில் நீங்கள் ரொம்ப ரேராக எழுதிருந்தீங்கன்னா பர்சன்டேஜ் கணக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் ஏறும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் நீங்கள் அதிகமாக எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்தா வந்து நார்மலைசேஷன் மார்க்கும் வந்து பூஸ்ட் அப் ஆகும். ஸோ இதுதான் வந்து நார்மலைசேஷன் ஃபேக்டர். இது வந்து எல்லா எக்ஸாமுக்கும் பொருந்தும். இது குரூப் டி அப்படின்னு மட்டும் கிடையாது, இது எல்லா எக்ஸாமுக்கும் பொருந்தும். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த நார்மலைசேஷன் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.